விமனுக்கு எவ்வளோ சேஃப்டி சார் பிரசன்ட்? விமென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியா தான் இருப்பாங்க. ஒண்ணும் உங்களுக்கு மேல் உள்ள போ முடியாது நம்பர் 1. பட் என்னன்னா, அவங்களுக்குள்ள வந்து இருக்கும். உள்ள வந்து அஃபென்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு போதைப் பொருள் அஃபென்ஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஷ். உள்ள 2 குரூப் கிளாஷ், அடிதடி. இதுதான் உங்களுக்கு உள்ள ஜெயிலுக்குள்ள அஃபென்ஸ். ஸோ உள்ள போதைப் பொருள் வந்து போதைப் பொருள் இல்லாத ஒரு சிறையே கிடையாது உலகத்திலேயே எங்கேயும். உலகம் முழுக்கவே இருக்கு. எவன்கிட்ட கேட்டீங்கனாலும் நீங்க ஃபாரினர்ஸ் வந்து அவன்கிட்ட ஃபாரினர்ஸ்லாம் பிரிசன் அஃபிஷியல்ஸ் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ட்ரக்ஸ் இஸ் அவர் ப்ராப்ளம்ஸ் அதுதான். ஸோ போதைப் பொருள் இல்லாத எப்படியாவது எடுத்துட்டு வருவான் உள்ள. அது எப்படி எடுத்துட்டு வருவான்னே சொல்ல முடியாது. கைய கிழிச்சு உள்ள வந்து அந்த பவுடர வச்சு உள்ள வச்சு பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு அத தெச்சு மேல பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு வந்துருவான். நீங்க வந்து என்ன கைய கிழிச்சா பார்க்க போறீங்க? இந்த வெளிய வந்து எடுத்துருவான். எடுத்துட்டு மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டிச் போட்டுருவான் ஹாஸ்பிட்டல்ல போய். அப்போ உள்ள வந்ததும் போதை தான். உள்ள வந்தும் போதை தான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு 10% தாங்க வந்து அந்த அந்த கேட்டகரீஸ். எந்த கேட்டகரி? இந்த 10 போதை அடிக்கிறவனுங்கலாம் வந்து 10% தான். அந்த கொண்டாந்து குடுக்குற ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அந்த மாரி பண்றவங்களா இருந்தாலும், அவங்களும் ஒரு ஒரு பிலோ ஒரு 5% தான். 100 வார்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதில ஒரு ஒரு 5 பேர், ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் இவங்க தான் அந்த தொழில்ல இருப்பானுங்க.